ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலனா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. இது தமிழ்நாடு அரசியல் சூழல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கட்சி வேறுபாடு இல்லாம எல்லா தலைவர்களும் இந்த கருத்துக்காக கொந்தளிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா மும்மொழி கொள்கையை யாரும் ஏத்துக்க மாட்டோம், எங்க தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை போதும் அப்படின்னு சொல்லி ஒருமித்த கருத்தோட எல்லா தலைவர்களும் ஒன்னா நிற்கிறாங்க. மேலும் நாம பேரலை சார்பா மக்கள் கிட்ட கருத்து கேட்கும் போதும் அண்ணா கொடுத்த இருமொழி கொள்கை போதும், ஹிந்தி வேண்டாம், மும்மொழி கொள்கை தேவையே இல்லைன்னு சொல்லி பளிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. எனவே தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் தெளிவா இருக்கிற சமயத்துல சங்கிகள் தொடர்ந்து பொய்யை மட்டுமே பரப்புறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல அவங்களால ஜெயிக்க முடியலனா பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்து பேசினா அங்க ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணிடலாம், அதன் மூலமா நம்மளுடைய கருத்தை அங்க போய் திணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல நான் விளக்கம் கொடுக்க போறேன், பல கேள்விகளை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுலயும் பொய்யை தாங்க பேசி வச்சிருக்காரு. அந்த வீடியோல அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான பொய்யை பேசியிருக்கிறாரு. அந்த பொய்யை இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஃபேக்ட் செக் டீம் அம்பலப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள்ல 56 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, அதுல குறைஞ்சது 30 லட்சம் பேர் மும்மொழி கற்கும் போது தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை படிக்கிற 52 லட்சம் மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை பொங்கியிருந்தாரு. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம், தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 56 லட்சம். தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ செல்வங்கள் அதிகமாக படிக்கிறாங்க, 4 லட்சம் பேர் அதிகம். தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு, ஐபி சிலபஸ் இருக்கு. இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்றால் குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் 3 மொழி படிக்கிறாங்க. ஆனா அது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தமிழ்நாட்டுடைய உண்மை சரிபார்ப்பகம் ஆதாரத்தோட உண்மையை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிஜேபி தமிழ்நாடு ட்விட்டர் ஐடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுல ஏழை எளிய பின்புலம் உள்ள அரசு பள்ளி மாணவர்களும் மூன்றாவதாக ஒரு மொழி கற்கும் வாய்ப்பை வழங்குகிறது நமது தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறத ஒரு கார்டா போட்டிருக்காங்க. அதான் மேற்கோள் கடி தான் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்டோட ட்விட்டர் ஐடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கற்கும் போது தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளை படிக்கிற 52 லட்சம் மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க கூடாதா அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு எந்த தரவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட் ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் அதுல சொல்றது என்னன்னா, அரசு பள்ளிக்கு ஒரு பாடத்திட்டம், தனியாருக்கு ஒரு பாடத்திட்டம் அப்படிங்கிற நிலையை மாத்தி அனைவருக்கும் சமமான சீரான கல்வியை கொடுக்கிற உயரிய நோக்கத்தோட அப்போதைய முதலமைச்சரான கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வியை அறிமுகம் செஞ்சாரு. தமிழ்நாட்டில் கட்டாய மொழி திணிப்பை எதிர்க்கும் நம்முடைய அரசு விரும்பி படிக்க எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. எனவே அந்த வகையில் தனியார் கல்வி நிலையங்களில் இந்தி கட்டாயம் என்ற சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டாவை மென்ஷன் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பள்ளிகளோட எண்ணிக்கை சுமார் 58,000 அப்படின்னும் அதுல தனியார் பள்ளிகள் சுமார் 12,690 இருக்குன்னு சொல்றாங்க. இதுல சிபிஎஸ்இ பள்ளிகள் வெறும் 1,835 தான் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இது குறிப்பிட்டு தான் முக்கியமா சொல்றது என்னன்னா, இந்த தனியார் பள்ளிகள்ல சிபிஎஸ்இ பள்ளிகளை தவிர கட்டாய இந்தி பாடம் எங்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற தனியார் பள்ளிகள்ல எந்த பொது தேர்விலும் இந்தி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக தமிழ்நாட்டில் வெறும் 3.16% பள்ளிகள் மட்டும்தான் ஹிந்தி கட்டாயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே சிபிஎஸ்இ அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு மாறி செல்ல வாய்ப்புள்ள குழந்தைகளுக்காக நாடு முழுவதும் ஏற்பட்ட திட்டம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்க போனாலும் ஒரே பாடத்திட்டத்தை தொடர உதவும், அதனுடைய நோக்கம் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே நிலைமை இப்படி இருக்க பல லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிப்பதாக மனம் போன போக்குல ஒரு தப்பு கணக்கை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தவறான கருத்தை பரப்ப முயல்வது தவறு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எனவே அண்ணாமலை சொல்லியிருக்கிற பொய்யே மற்றொரு முறை அம்பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படியும் தனியார் பள்ளிகள் 56 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அதுல தோராயமா கணக்கு போட்டா கூட ஒரு 30 லட்சம் பேர் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி குத்து மதிப்பா கணக்கு போட்டு 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க, 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழியை படிக்கிறாங்க, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு மட்டும்தான் இதையெல்லாம் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொய் பேசி ஒரே கொந்தளிச்சிருந்தாரு. ஆக அந்த கொந்தளிப்பையெல்லாம் பொய் புரட்டங்களை எல்லாம் இப்போ டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் தண்ணி ஊத்தி அணைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்பா தமிழ்நாடு முழுக்க 12,690 பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, அதுல சிபிஎஸ்இ பள்ளிகள் வெறும் 1,835 தான் இருக்குது. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும்தான் ஹிந்தி மொழி கட்டாயமா இருக்குது, அதனுடைய திட்டமே வேறையா இருக்குது. ஆக சிபிஎஸ்இ தவிர வேற எந்த ஸ்கூல்லையுமே ஹிந்தி மொழி கட்டாயம் கிடையாது, மும்மொழி கட்டாயம் கிடையாது. எனவே கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா இருக்கிற தனியார் பள்ளிகள்லயே வெறும் 3.16% மட்டும்தான் ஹிந்தி கட்டாயமா இருக்குது. ஆக நீங்க சொல்றபடி 30 லட்சம் பேர்லாம் ஹிந்தி படிக்கல, உங்களுடைய பொய் புரோட்டோகால்லாம் நீங்க
நீங்க தூக்கிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லி தான் டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் இப்போ அண்ணாமலையை விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 3% ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களோட எண்ணிக்கை தோராயமா கணக்கு போட்டு பார்த்தாலுமே 10 லட்சத்தை கூட தாண்டாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்க, 30 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு வாய் வார்த்தைக்கு பேசி வச்சிருக்காரு. ஆக தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் டேட்டா வெளியிட்ட அண்ணாமலை அவர்கள் அதே சமயம் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தராங்க, எந்தெந்த ஸ்கூலில் ஹிந்தி கட்டாயமாக இருக்குது, எந்தெந்த ஸ்கூலில் மும்மொழி கொள்கை ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவையும் எடுத்திருந்தாருன்னா இப்படி பொய் பேசி அம்பலப்பட்டு போக வேண்டிய தேவை வந்திருக்காது. ஆக இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பொய் பேசியாவது ஹிந்தியை திணிச்சிடலாம், மும்மொழி கொள்கையை திணிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய தந்திர வேலைகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. எனவே அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இப்படி பாஜகவுக்கு கூஜா தூக்குறதுக்காக பொய் சொல்லி மக்கள் கிட்ட அம்பலப்படுறதை விட கொஞ்சமாச்சும் உண்மையவும் நியாயத்தையும் பேசி தமிழ்நாட்டு மக்களை கவர பார்த்தா அவருக்கு ஒரு 10 ஓட்டுனாஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம அவருக்கு சொல்லக்கூடிய அறிவுரையா இருக்குது. எனவே கடைசியில் போய் படிடா பரமா அப்படின்னு சொல்லி டிஎன் ஃபேக்ட் செக் யூனிட் சொல்லி அமைச்சிருக்காங்க. இனிமேலாவது அண்ணாமலை உண்மை பேசுவாரா, இல்ல நான் இப்படிதான் போய் பேசுவேன், நீங்க வேணா அம்பலப்படுத்திக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா அது முழுக்க அண்ணாமலையுடைய தனிப்பட்ட ரிஸ்க் தான்.